உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆசிட்ஸ் அமிலங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்ரிக் ஆசிட், கந்தக அமிலம், கார்பாலிக் அமிலம், இது மாதிரி அமிலங்கள் ஒரு சொட்டு கையில பட்டாலே கையே வெந்து போயிடும். அதே மாதிரி சயனைடு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சயனைடை சாப்பிட்டோம் அப்படின்னா 3 நிமிஷத்துல உயிரே போயிடும். ஆனா இது போன்ற அமிலங்கள், சயனைடு பல கொடிய விஷயங்களை சாப்பிட்ட பிறகும் தன்னுடைய யோக சக்தியால உயிரோடு இருக்கும் யோகி தான் நரசிங்க சுவாமிகள். இவரை பத்தி தான் தி கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் அப்படின்ற புத்தகத்துல ரிஷி சிங் குருவல் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த யோகி நரசிங்க சுவாமிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1900 இந்த காலகட்டத்துல இந்தியாவிலும் இமயமலையிலும் இருக்கக்கூடிய பல யோகிகளை நேர்ல சந்திச்சு அவங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் யோக சக்திகளையும் நேர்ல பார்த்து அவங்கள பத்தி ஒரு புத்தகமா எழுதியவர் தான் ரிஷி சிங் குருவல் அவர்கள். பின்னாடி இவரே ஒரு யோகியா மாறினது வேற விஷயம். இவரை பற்றி இன்னொரு முறை சொல்றேன். இப்ப இவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதிய யோகி நரசிங்க சுவாமிகளை பற்றி பார்க்கலாம். இவர் தன்னுடைய சம காலத்தில் வாழ்ந்த யோகி நரசிங்க சுவாமிகளை பத்தி கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு யோகி ஒருத்தர் இருக்காரு. அவர் நாகப்பாம்பினுடைய விஷம், சயனைடு, கொடிய அமிலங்கள் இதை சாப்பிட்ட பிறகும் உயிரோட இருக்கிறாரு. மிகப்பெரிய மைதானத்துல அவருடைய நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கு. நீங்க அதை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நரசிங்க சுவாமிகளை பத்தி இந்த ஆத்தர் கேள்விப்படுறாரு. இதைத் தொடர்ந்து 1923ஆம் ஆண்டு நரசிங்க சுவாமிகளை பார்க்க ரிஷி சிங் அவர்கள் நேரடியா போறாரு. இதைத் தொடர்ந்து யோகி நரசிங்க சுவாமிகள் ரிஷி சிங் அவர்களை வரவேற்ற பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மேடையில இருந்த பல பொருட்களை ரிஷி சிங் பாக்குறாரு. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டாரு. இது நைட்ரிக் அமிலம், இது கந்தக அமிலம், இது பாதரசம் அப்படின்னு பாட்டில் இருந்த ஒவ்வொரு திரவங்களை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதைத் தொடர்ந்து அங்க தட்டுல சில பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா சின்ன சின்ன கற்கள், உடைந்த கண்ணாடி துண்டுகள், நிலக்கரி துண்டுகள், இரும்பு ஆணிகள், இது அத்தனையும் இருந்தது. இவ்வளவையுமா இன்னைக்கு நிகழ்ச்சியில சாப்பிட்டு காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு ரிஷி சிங். ஆமா, நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா நான் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு யோகி. இதை தொடர்ந்து நிகழ்ச்சி ஆரம்பமானது. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமிலங்கள் உண்மையிலேயே அமிலங்கள் தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக சில வேதியியல் நிபுணர்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த வேதியியல் நிபுணர்கள் அந்த பாட்டில்ல என்னென்ன திரவங்கள் இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முதல்ல பாதரசத்தை நரசிங்க சுவாமிகள் சாப்பிட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பாதரசம் இருந்த அந்த கண்ணாடி பாட்டில கூட்டத்துல இருந்த எல்லார்கிட்டையும் கொடுத்து இது பாதரசம் தானான்னு செக் பண்ணிட்டு திரும்ப தர சொன்னாங்க. இதை தொடர்ந்து அந்த பாதரச பாட்டில் திரும்ப தன் கைக்கு வந்த பிறகு அந்த பாதரசத்தை தன்னுடைய உள்ளங்கையில ஊத்தி ஏதோ பஞ்சாமிர்தம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு தன்னுடைய தலையை ஒரு உழுக்கிட்டு தண்ணி எடுத்து குடிச்சாரு. இதே போல ஒவ்வொரு ஆசிடையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உள்ளங்கையில ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சாரு நரசிங்க சுவாமிகள். அவரு ஒவ்வொரு ஆசிட் பாட்டிலையும் எடுத்து ஆசிட சாப்பிட்டு முடிச்சு தலையை ஒரு உழுக்கிய பிறகு கைத்தட்டல்கள் பயங்கரமா இருந்தது. இதை தொடர்ந்து அந்த கூட்டத்தில் இருந்த மருந்து கடைக்காரர் ஒருத்தர், இது எல்லாமே உண்மையான ஆசிட் தானா, இது எப்படி நாங்க நம்புறது, இவரே ஆசிட கொண்டு வருவாராம், இவரே சாப்பிடுவாராம், ஆசிட்னு நாங்க எப்படி நம்புறது, இது போன்ற ஆசிட் எல்லாம் விற்பனை செய்யக்கூடியவன் தான் நான் என்னோட கைப்பட என்னோட மருந்து கடையில இருந்து ஒரு ஆசிட கொண்டு வந்திருக்கேன், அதனால நான் கொண்டு வந்த இந்த ஆசிட நீங்க சாப்பிட்டு காமிங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு அந்த மருந்து கடைக்காரர் சொல்றாரு. யோகி நரசிங்க சுவாமிகள் தாராளமா அப்படின்னு அந்த மருந்து கடைக்காரர் கொடுத்த ஆசிட கையில வாங்கினாரு. மைதானத்துல இருந்த வேதியியல் நிபுணர்கள் அது உண்மைக்குமே ஆசிட் தானா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு செக் பண்ணாங்க. அது என்னவா இருந்தாலும், என்ன ஒரு கொடிய விஷயமா இருந்தாலும் கூட அது யோகி நரசிங்க சுவாமிகள் அவர்களை ஒண்ணுமே செய்யாது. இருந்தாலும் அங்கிருந்த வேதியியல் நிபுணர்கள் அந்த மருந்து கடைக்காரர் கொடுத்த ஆசிட ஒரு செப்பு நாணயத்துல ஊத்தி இது ஒரு கந்தக அமிலம் அப்படின்னு கூட்டத்தாருக்கு அறிவிச்சாங்க. இதைத் தொடர்ந்து அந்த கந்தக அமிலத்தை தன்னுடைய உள்ளங்கையில ஊத்தி வழக்கம் போல ஒரு இனிப்பு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு காமிச்சாரு. கூட்டத்துல இருந்த அத்தனை பேரும் இந்த முறை இன்னும் பயங்கரமா கைத்தட்டினாங்க. இதைத் தொடர்ந்து கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் கேட்கிறாரு, நீங்க எல்லா ஆசிடையும் உங்களோட உள்ளங்கையில ஊத்தி சாப்பிடுறீங்க, உங்க உள்ளங்கையில வேற ஏதோ மருந்த தடவி இருக்கலாம், அதன் மூலம் அந்த ஆசிட செயலிழக்க வச்சிடுறீங்க, ஆசிட உள்ளங்கையில ஊத்தி சாப்பிடாம டைரக்டா வாயில ஊத்தி சாப்பிட்டு காமிங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இதை தொடர்ந்து நரசிங்க சுவாமிகள் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு,
கூட்டத்துல உள்ள யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய வாயில இந்த ஆசிட ஊத்தலாம் அப்படின்னு ஒரு வாலண்டியரை கூப்பிடுறாரு. உடனடியா கூட்டத்தில இருந்து ஒருத்தர் வந்து டைரக்டா யோகி நரசிங்க சுவாமிகள் அவர்களுடைய வாயில ஒரு ஆசிட ஊத்துறாரு. அப்போ எதிர்பாராத விதமா யோகியோட வாயில ஊத்த வந்த அவரோட கால்லயே ஒரு சொட்டு ஆசிட் விழுந்துருச்சு. ஐயோயோன்னு வழியில துடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அங்கிருந்த மருத்துவர்களும் வேதியியல் நிபுணர்களும் உடனடியா அவருக்கு முதலுதவி சிகிச்சை செஞ்சனால பெருசா எந்த காயமும் ஆகல. ஒரு சொட்டு விழுந்ததுக்கே அவருடைய தோல் வெந்தது போல ஆயிருச்சு. ஆனா ஏதோ மிட்டாய் சாப்பிடுற மாதிரி அந்த அமிலங்களை சாப்பிட்டு காமிச்சாரு யோகி நரசிங்க சுவாமிகள். இதை தொடர்ந்து அடுத்த கட்டமா இரும்பு ஆணிகள், நிலக்கரி துண்டுகள், சின்ன சின்ன கற்கள், நாகப்பாம்போட விஷம் இதையும் சாப்பிட்டு காமிச்சாரு. இது உண்மைக்குமே பாம்போட விஷம் தானா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, யாராவது ஒருவர் ஒரு உயிருள்ள பாம்பை கொண்டு வந்து அதனுடைய வாயிலிருந்து விஷத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தா உடனடியா உங்க கண்ணு முன்னாடி சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி பல கொடிய விஷயங்களை சாப்பிட்ட பிறகும் அவர் உயிரோட இருந்தார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் சில பேர் அங்கேயே தங்கி இருந்து அவருக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நரசிங்க சுவாமிகள் ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்தாரு, அவருக்கு எதுவும் ஆகல. இதை தொடர்ந்து ரிஷி சிங் அவர்கள் எப்படி உங்களால இதை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டார். அப்பதான் நரசிங்க சுவாமிகள் ஹத யோகா மூலமா இதை என்னால பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு சாதாரண கண்ணாடி பாட்டில்ல அந்த அமிலங்கள் இருக்கும்போது எப்படி அந்த பாட்டிலுக்கு எதுவும் ஆகாதோ அதே போல என்னுடைய உடலையும் ஒரு சாதாரண பாட்டில் போல, ஒரு குடுவை போல நான் மாத்திடுவேன். அமிலங்களை சாப்பிடும் போது அந்த அமிலங்களுடைய விஷயங்கள் என்னுடைய உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்காத அளவுக்கு வெறும் குடுவை போல என்னுடைய உடல் இருக்கும். மறுபடியும் அந்த அமிலங்களை வெளியேற்றிய பிறகு என்னுடைய உடல் சகஜ நிலைக்கு வந்துடும். அதனால என்னுடைய உடல் உள்ளுறுப்புகளோடு அந்த அமிலங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு அபூர்வ சக்தியும் என்கிட்ட இல்ல. முறையான யோக பயிற்சிகளையும் யோகாசனங்களையும் தொடர்ந்து செய்வதன் மூலமா மட்டுமே நான் இதை சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு யோகி நரசிங்க சுவாமிகள். இதை தொடர்ந்து அதே 1923ஆம் ஆண்டு இவருடைய இன்னொரு நிகழ்ச்சியை நேரில் பார்க்க ரிஷி சிங் போறார். இந்த முறை மைதானத்துல இல்லாம ஒரு அரங்கத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய கருவியும் வைக்கப்பட்டிருந்தது. அது எதற்கு அப்படின்னா, இவர் இரும்பு ஆணிகள், கண்ணாடி துண்டுகள் இதை சாப்பிட்டாரு அப்படின்னா அவர் வயிற்றுக்குள்ளதான அந்த இரும்பு ஆணிகள் இருக்கா, இல்ல இவர் வேற ஏதாவது சித்து வேலை செஞ்சு வாய்க்குள்ளேயே அதெல்லாம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவே அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய கருவியையும் அங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து நிகழ்ச்சி ஆரம்பமானது. வழக்கம் போல அபாயகரமான விஷயங்களையும் அமிலங்களையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இரும்பு ஆணிகள், கண்ணாடி துண்டுகளை சாப்பிட போறதா சொன்னாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்போ அவருடைய வயிற்றுல உடல்ல ரொம்ப சுத்தமா தான் இருந்தது, எதுவுமே இல்லை. அந்த எக்ஸ்ரேவை எல்லாருக்கும் காமிச்சாங்க. இதை தொடர்ந்து ஒரு 20 ஆணிகள், அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் இதையும் சாப்பிட்டு காமிக்கிறாரு. இதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ரேல அவருடைய உடல்ல கண்ணாடி துண்டுகளும் அந்த இரும்பு ஆணிகளும் இருப்பது தெல்ல தெளிவா தெரியுது. அந்த எக்ஸ்ரே படத்தை அந்த கூட்டத்தில் இருந்த அனைவருக்கும் பார்க்க கொடுத்தாங்க. இரும்பு ஆணிகளை சாப்பிடுவதற்கு முன் இருந்த எக்ஸ்ரே படம், சாப்பிட்ட பின் இருந்த எக்ஸ்ரே படம் அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அது ரெண்டையும் பார்த்து அங்கிருந்த ஜனங்கள் மிரண்டு போயிட்டாங்க. சரி, இந்த இரும்பு ஆணிகள் உங்க உடலுக்குள்ளேயே இருக்கே, இதனால எந்த தீங்கும் ஏற்படாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போதைக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நானே இதை வெளியேற்றிடுவேன், என்னுடைய யோக சக்தியால இது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாரு யோகி நரசிங்க சுவாமிகள். இந்த நிகழ்ச்சிய ஒரு வேதியியல் பேராசிரியர் டாக்டர் நியோகி அவர்கள் நேர்ல பாக்குறாரு. இவர் பண்ண எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த யோகி மேல இவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த யோகி ஏதோ ஒரு சித்து வேலை பாக்குறாரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த வேதியியல் பேராசிரியர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்க ஆட்களை வைத்து உங்க இடத்திலே தான் பண்றீங்க, வேற இடத்துக்கு போனாலும் அதுல உங்க ஆட்களும் இருக்காங்க, அதனால அப்படி இல்லாம நீங்க எங்களோட இடத்துக்கு வரணும். நான் கல்கத்தால உள்ள பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்க்குறேன், எங்களோட காலேஜுக்கு நீங்க வரணும். அங்க இதே போல பல இயற்பியல் பேராசிரியர்கள், வேதியியல் பேராசிரியர்கள், அறிவார்ந்த பல்துறை வல்லுநர்கள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி உங்களால இதை பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த பேராசிரியர். யோகி நரசிங்க சுவாமிகள் அவர்களும் அதனால என்ன, தாராளமா வரேன் அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து கொல்கத்தால உள்ள பிரசிடென்சி காலேஜில் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. உங்க எல்லாருக்குமே சர் சி வி ராமன் அவர்களை பற்றி தெரியும். இயற்பியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர்,
தமிழர் சர் சி வி ராமன் அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் இந்த சர் பட்டத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்தியர்களுக்கு கொடுக்க ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரனுக்குலாம் என்ன நினைப்புனா, இந்தியர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், அறிவற்றவர்கள் அப்படின்னு தான் அவங்களுக்கு மைண்ட் செட். ஆனா இந்த வெள்ளைக்காரங்களே சி வி ராமன் அவர்களுடைய அறிவாற்றலை பார்த்து வியந்து அவருக்கு சர் பட்டத்தை கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட சர் சி வி ராமன் அவர்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் கொல்கத்தா பிரசிடென்சி காலேஜில் தான் இயற்பியல் பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரும் நரசிங்க சுவாமிகள் நடத்த போற இந்த நிகழ்ச்சியில பார்வையாளராக கலந்துக்கிறாரு. கல்கத்தா பிரசிடென்சி காலேஜ் அரங்குல இயற்பியல் பேராசிரியர்கள், வேதியியல் பேராசிரியர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு பல அறிவார்ந்தவர்கள் முன்னாடி யோகி நரசிங்க சுவாமிகள் தன்னுடைய இந்த அற்புதத்தை நடத்தி காமிச்சாரு. முதல்ல கந்தக அமிலமும் கார்பாலிக் அமிலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வழக்கம் போல மிட்டாய் சாப்பிடுற மாதிரி அதை எடுத்து சாப்பிட்டாரு. அடுத்ததா சயனைடு கொடுக்கப்பட்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சயனைடு சாப்பிட்டாங்க அப்படின்னா 3 நிமிஷத்துல மனிதனுடைய உயிரே போயிடும். சயனைடு சாப்பிட்ட மனிதனை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா ரொம்ப சாதாரணமா சாக்லேட் சாப்பிடுற மாதிரி சயனைடை சாப்பிட்டுட்டு இருந்தாரு யோகி நரசிங்க சுவாமிகள். இதை தொடர்ந்து வழக்கம் போல கண்ணாடி துண்டுகள், இரும்பு ஆணிகள் இதையெல்லாம் சாப்பிட்டாரு. இந்த முறை அந்த ஆணிகள்ல பிரசிடென்சி காலேஜ் அப்படின்றனால பி என்ற எழுத்து இரும்பு ஆணில பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணிகள், நிலக்கரி துண்டுகள் இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா சாப்பிட்டாரு யோகி நரசிங்க சுவாமிகள். இந்த கல்லூரியிடம் உங்களுடையது, கொடுக்கப்பட்ட அமிலங்கள், இரும்பு ஆணிகள் எல்லாமே உங்களுடையது. அதனால எந்த ஒரு சூழ்ச்சியும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இது அத்தனையும் உண்மை அப்படின்னு இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்னு யோகி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. அங்கிருந்த அத்தனை பேராசிரியர்களும் இவரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அறிவியலால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதன் மூலமா நம்முடைய உடலை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதும் ஒரு ஆச்சரியம்தான் அப்படின்னு சர் சி வி ராமன் சொன்னாரு. இந்த மாதிரி இயற்பியல் பேராசிரியர் சர் சி வி ராமன் கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்க்கும் போது சர் சி வி ராமன் முன்னாடி யோகி நரசிங்க சுவாமிகள் இதை செஞ்சு காமிச்சாரு அப்படின்ற ரெக்கார்டு இன்னமும் அந்த காலேஜில் இருக்கு. இதே மாதிரி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லையும் பல பேர் யோகி நரசிங்க சுவாமி அவர்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுபோல வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி யோகி நரசிங்க சுவாமி அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சது. 1932ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி பர்மாவில் உள்ள ரங்கூன் நகரத்துல ஜூப்ளி அரங்குல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. வழக்கம் போல யோகி நரசிங்க சுவாமி அவர்கள் அமிலங்கள், சயனைடு, பாம்பினுடைய விஷம் இது எல்லாத்தையும் அசால்ட்டா சாப்பிட்டாரு. இதை சாப்பிடும் போது தன்னுடைய உடலை ஒரு சாதாரண குடுவை போல மாத்த சில யோக நிஷ்டைகளை அவர் வழக்கமா பண்ணுவதுண்டு. ஆனால் அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலால, அங்கு ஏற்பட்ட குழப்பத்தால அவருடைய கவனம் சிதறிச்சா என்னன்னு தெரியல. இந்த முறை அவருடைய உடலை குடுவை போல மாற்ற முடியல. அதில் அவர் சாப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்தால அவருடைய உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்ப கூட ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில, இன்னும் சில நிமிடங்கள்ல என்னுடைய உயிர் பிரிய போகுது, இந்த முறை நான் தோல்வி அடைந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி அந்த அரங்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. ஆனால் இது மாதிரி ஒரு நிலை கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏற்படும். அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில என்னுடைய உயிர் பிரிந்தால் என்னுடைய இறுதி சடங்கை எப்படி செய்யணும், என்ன முறைப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை 1 வருடத்திற்கு முன்பே எழுதியிருந்தாரு யோகி நரசிங்க சுவாமிகள். அதன்படி அவருடைய இறுதி சடங்கும் நடந்தது. இயற்கைக்கு எதிராக மனிதனால சில விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் தகுந்த எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் இயற்கையே மீண்டும் ஜெயிக்கும். யோகி நரசிங்க சுவாமி அவர்கள், என்கிட்ட பெரிய யோக சக்திகள் எதுவும் இல்லை, ஹத யோகா மூலமா தான் நான் இதை பண்றேன். முறையான யோக பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் நீங்க செய்யும் போது உங்களாலையும் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய உடலும் உங்களுடைய மனசும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது உங்க உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நீங்கள் சொல்வதை கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. டிவியில அன்றாடம் வரும் நாடகங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள், தேவையில்லாத விஷயங்கள் இதுலெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு உங்க உடல் உள்ளுறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண அற்ப விஷயங்கள்ல உங்களுடைய மனசையும் நேரத்தையும் செலவழிக்கிறத விட்டுட்டு உங்க மனசை பயன்படுத்தி மிகப்பெரிய காரியங்களை சாதிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, இதே போல இன்னும் பல மனிதர்கள் எப்படி தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.